பக்கத்துல கடையை மூடும்போது கடிக்க கேட்டு தகராறுல ஈடுபட்ட கடை உரிமையாளர் மற்றும் அவருடைய உதவியாளரை தாக்கிட்டு தப்பி போயிருக்காங்க மர்ம நபர்கள். அவங்கள காவல்துறையினர் இப்போ தேடிட்டு வராங்க. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய வாணிச்சத்திரம் பகுதியில கடந்த 10 ஆண்டுகளா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த இசக்கி முத்து அப்படிங்கிற ஒருத்தர் மளிகை கடை ஒண்ணு நடத்திட்டு வராரு. கடை மூடினதுக்கு அப்புறமா அங்க வந்த 10 பேர் கொண்ட மர்ம நபர்கள் கடுகு கேட்டிருக்காங்க. இதுக்கு கடை உரிமையாளர் இசக்கி முத்து கடையை மூடிட்டோம், கணக்கும் முடிச்சிட்டோம், காலையில வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு கோபம் வந்து அந்த மர்ம நபர்கள் நாங்க யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு கடை உரிமையாளர் மற்றும் அவருடைய உதவியாளரை சரமாரியா ஆன்கிரிஃப் மற்றும் பைக் சாவியால தலை, நெற்றி, முதுக பகுதிகளில் தாக்கியிருக்காங்க. இப்படி தாக்கினது மட்டும் இல்லாம இத பத்தி போன் மூலமா ஒருத்தங்களுக்கு தகவல் கொடுத்து தன்னுடைய கூட்டாளிகளையும் வர வச்சு அவங்க மூலமாவும் இவங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒரு சில பேர் கடை உரிமையாளர் இசக்கி முத்து மற்றும் உதவியாளர் ஜோதிலிங்கம் ஆகியோரை ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து அவங்கள மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இத பத்தி தகவல் அறிஞ்ச வெங்கல் போலீசார் சம்பவ இடத்துக்கு சீக்கிரமா போய் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விசாரிச்சு அங்க பதிவாகி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளினுடைய அடிப்படையா வச்சு இப்ப வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை நடத்திட்டு வராங்க. மேலும் அந்த மர்ம நபர்களை தேடக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.